ஏப்ரல் 8. ஸோ ஏப்ரல் 8 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பீகன் டேவா இருக்குது. ஸோ பீகன் டேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்குலாம் வந்து இந்த காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா? அந்த மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸு இந்த மாதிரி அழகி போட்டிலாம் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி அழகி போட்டிலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த ஏப்ரல் 8 இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜூ லவர்ஸ் டேங்கிறாங்க. ஸோ ஜூவில் போய் அங்கே உள்ள மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும் எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த ஜூ ஆகட்டும், உங்கள் ஏரியாவில் உள்ள ஜூவில் வந்து போய் அந்த மிருகங்களை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆல் இஸ் அவர் டேங்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாமே வந்து நம்மளோடது அப்படிங்கிறாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, நம்ம பாட்டு வந்து பழைய பாட்டு வரும். அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்காக தான் அப்படின்னு, இயற்கை எல்லாமே நம்மளுக்காக கடவுள் கொடுத்த வரம் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து ஆல் இஸ் அவர்ஸ் டே வந்து இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு ஏப்ரல் 8 வந்து வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.